Hi friends, welcome back to our channel. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பக்கோடா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. சரி வாங்க இப்போ சிக்கன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, முட்டை, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா, பெரிய வெங்காயம், சிக்கன், உப்பு, தண்ணீர். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அதாவது அரை கிலோ அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அடுத்து நாம் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அதாவது 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அடுத்து 4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் சேர்த்துக்கலாங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க. அடுத்து இது கூட 150 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க. மாவு, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்து நாம் பிசைஞ்சுக்கலாங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த பதத்துக்கு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இது கூட நான் பச்சை முட்டையில் இருக்கிற மஞ்சக்கருவை நீக்கிட்டு வெறும் வெள்ளைக்கரு மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேங்க. முட்டையையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. முட்டை சேர்த்துறது சாஃப்ட்னஸ்க்காண்டி தாங்க. நீங்கள் முட்டைக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. அடுத்து இது கூட பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. புதினா, கொத்தமல்லி தழை ரெண்டையுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்து நாம் இதில் சிக்கன் சேர்த்துக்கலாங்க. இந்த டிஷ்ஷுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் நல்லா இருக்குங்க. அதனால் நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்குவேங்க. சிக்கனையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இதை ஒரு 30 மினிட்ஸுக்கு நாம் ஊற வச்சிடலாங்க. ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. வடைச்சட்டி நல்லா காயட்டுங்க. வடைச்சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சிக்கனையுமே நாம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க.
இப்போ நமக்கு சுவையான சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க.